ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா, அது நமக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் மற்றவர்களுக்கும் எந்த மாதிரியான மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம மையமாக வச்சு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே கொடுக்கும் தன்மையில் இருக்குது, ஓகேங்களா? அந்த தன்மைக்கு நம்மளும் மாறணும். அதனால் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அது நமக்கு மட்டும் பயன்படுற மாதிரி கேட்காம அது மற்றவர்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு, வீட்டில் ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளால் அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும், குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான மகிழ்ச்சிகள்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுனால வீட்டில் உள்ள அனைவருமே எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக அதை ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம விஷுவலைசேஷன் பண்ணணும். அது இல்லாததுனால எந்த அளவுக்கு வருத்தமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஃபீல் பண்ணணும். மனதளவில் ஃபீல் பண்ணி அது இருந்தால் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறதோட உணர்வை நம்ம ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணணும். முழுக்க முழுக்க நம்ம இதை ஒரு உணர்வாக தான் ஃபீல் பண்ணணுமே தவிர ஒரு பாஷையாவோ இல்லை வார்த்தையாவோ இல்லை சொல்லாவோ நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உணர்வுக்கு தான் இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய வைப்ரேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு, உங்கள் வாழ்க்கையிலேயே இந்த அனுபவங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்கள் மனதளவிலேயே நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க, அவங்க குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க குணமாகணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அவங்க உங்ககிட்ட எப்படி பழகினாங்க, எப்படி பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் நினைவில் வரும், ஓகேங்களா? அப்போது திரும்ப அந்த மாதிரி வரணுங்கிற மாதிரி அது கனெக்ட் ஆகிடும். நீங்கள் பிரார்த்தனை பண்ண மாதிரியே அவங்க குணமாகவும் ஆகிருப்பாங்க, ஓகேங்களா? இன்னும் சொல்லப்போனால் அவங்கள நீங்கள் உடம்பு சரியில்லாத போது நேரடியாக போய் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்க 100, 200, 300 கிலோமீட்டர் தூரத்தில் கூட இருக்கலாம். இதுதான் உங்கள் உணர்வுகளுக்கு இருக்கக்கூடிய சக்தி, ஓகேங்களா? அப்போது நம்ம உணர்வு ரீதியாக நம்ம பிரார்த்தனையோ இல்லை வேண்டுதலோ இல்லை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்களோ இருந்துச்சு அப்படின்னா அந்த உணர்வோட அதிர்வலைகள் பிரபஞ்சத்தில் கலந்து நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை நடத்தி கொடுக்கும். இது பாசிட்டிவாக நினச்சாலும் பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக நினச்சாலும் நெகட்டிவாக நடக்கும். சில பேர் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் நமக்கு வரும், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. இது வருத்தம் தாங்காமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வயிற்றுச்செல்லாம் அவங்க மனசளவிலேயே திட்டிடுவாங்க, இல்லை சாபம் கூட விட்டுருவாங்க. அந்த சாபம் ஒரு சில நாட்கள்லேயே கூட பழிச்சிரும். உங்களை காயப்படுத்தின உங்கள் ஃபேமிலியில் சின்ன சின்ன நெகட்டிவான சம்பவங்கள் இல்லை பெரிய பெரிய நெகட்டிவான சம்பவங்கள்லாம் கூட நடக்கலாம். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம், அன்றைக்கி என்னை எந்த அளவுக்கு நோகடிச்சாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் இயல்பாகவே பல பேருடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன், ஓகேங்களா? அந்த அளவுக்கு உணர்வு ரீதியாக நம்ம ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா அது செயல்படுத்தியே தீரும். அப்போ இந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இப்படி ஒரு விஷயம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம அது எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக, நம்மை சார்ந்தவங்களுக்கு சாதகமாக, ஒரு நல்ல விஷயமா, ஒரு பாசிட்டிவான விஷயமா பயன்படுத்தக்கூடாது. நம்ம வெறுப்பில் கோவத்தில் ஒருத்தர் மேலே நம்ம எரிஞ்சு வீரோம், வயிறெறிஞ்சு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம், மனசளவில் நினைக்கிறோம் அப்படின்னா அங்கே நம்மளுடைய உணர்வு 100% செயல்படும், ஓகேங்களா? நம்ம எண்ணம், புத்தி, நாடி, நரம்பு, ரத்தம், சதை எல்லாத்துலேயுமே அந்த வெறுப்பு, கோபம் ஊறி இருக்கும். அதனாலேயே அந்த நெகட்டிவான சம்பவங்கள் உடனடியாகவே பளிச்சிடுது, நடந்துருது. அதனால தான் இந்த உலகத்தில் நல்லது நிறைய நடக்கிறத விட தீமைகளே நிறைய நடக்குது. ஏன்னா அந்த உணர்வுகளுக்கு தான் 100% உணர்ச்சிகளை கொட்டுறாங்க ஒவ்வொரு மனிதர்களும். ஆனால் நல்ல விஷயத்துக்கு ஒரு 100% உணர்ச்சிகள் வர்றதே கிடையாது. இன்னும் சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் ஒரு கணவன் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னா அந்த சாப்பாட்டில் உப்போ புளியோ காரமோ அப்படி இல்லைன்னா உடனடியாக கோவம் வந்துடும். ஆனால் அதை தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கே அப்படிங்கிறதுல கவனம் வராது. அப்படி கவனம் வந்துச்சு அப்படின்னா அந்த குறையாக இருக்கிற விஷயத்த கோபமாக சொல்ல மாட்டாங்க. மற்ற சிறப்பான விஷயங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு
இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறத சாதாரணமாகவே சொல்லுவாங்க. சரி, நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு கோபமாக இருக்கும்போது, வெறுப்பாக இருக்கும்போது, ஒரு நெகட்டிவாக யோசிக்கும்போது எந்த அளவுக்கு 100% உணர்வை நம்ம பயன்படுத்துகிறோமோ, அதே அளவில் நம்ம பாசிட்டிவாக நினைக்கும் போதும், நமக்கு தேவையான விஷயங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட விசுவலேஷன் பண்ணும்போதும் சரி, 100% உணர்வை வெளிப்படுத்தணும். அப்போ 100% உணர்வை வெளிப்படுத்தணும் அப்படின்னா, நம்மை மையமாக வச்சு மட்டும் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட விசுவலேஷன் பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. நம்மை சார்ந்தவர்களுக்கும் அது பயனுள்ளதாக விசுவலேஷன் பண்ணுறோம், ஒரு கற்பனை பண்ணுறோம் அப்படின்னா, அது 100% உணர்வாக ஏற்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்ச உணர்வே கொடுக்கும் தன்மையில் உள்ள ஒரு உணர்வு. அப்போது நம்ம மற்றவர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நம்ம சேர்ந்து நம்ம விசுவலேஷன் பண்ணும்போது, நம்ம பிரபஞ்ச உணர்வோட கொடுக்கும் தன்மையில் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். உதாரணத்துக்கு, நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா, அதனால் எத்தனை பேர் பயனடைவாங்க? அந்த வீடு கட்டுறவங்க, கொத்தனாருங்க, அவங்க ஃபேமிலிலாம் எந்த அளவுக்கு அதில் பயனுள்ளதாக இருக்கும், சம்பாதிப்பாங்க. அந்த வீடு கட்டுவதற்கான மெட்டீரியல்லாம் நம்ம பொருட்கள்லாம் வாங்குவோம், ஓகேங்களா? அந்த பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய கடைக்காரர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடு கட்டி முடித்த உடனே அங்கே உறவினர்கள்லாம் எப்படி வந்து போவாங்க, நம்ம ஃபேமிலியோட அந்த வீட்டில் எப்படியெல்லாம் வாழ்வோம், குழந்தைங்கள்லாம் எப்படி மகிழ்ச்சியாக விளையாடுவாங்க, அப்படிங்கிற மாதிரி விஷுவலேஷன் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் மூலிமா பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷுவலேஷனோட நம்ம செய்யும்போது அத்தனை பேர்த்தோட பாசிட்டிவ் எண்ணங்களாக அது மாறும், அது பிரதிபலிக்கும் இந்த பிரபஞ்சத்தில். ஒரு நெகட்டிவ் எண்ணம் உருவாக்குறதுக்கு ஒரே ஒரு மனிதன் போதும், ஓகேங்களா? ஆனால் ஒரு பாசிட்டிவ் எண்ணம் உருவாக்குறதுக்கு ஒரே ஒருத்தரால் 100% ஒரு பாசிட்டிவ் உணர்வை கொண்டு வர முடியாது. அப்படிங்கிறதுனால தான் கூட்டு பிரார்த்தனையெல்லாம் நடக்குது இந்த உலகத்தில். பாசிட்டிவ் உணர்வை பொறுத்த வரைக்கும் 100% அது சுயநலமற்றதாக தான் இருக்கும். பெரும்பாலும் பிறருடைய நன்மைக்காக நினைக்கக்கூடிய உணர்வுகள் மட்டும்தான் உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான உணர்வு. தனக்காக மட்டுமே அப்படின்னு நினச்சா இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அது நெகட்டிவான உணர்வு தான். ஆனால் நான் நல்லா இருந்தால் தான் என் குடும்பம் நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருந்தால் தான் என் குடும்பத்தை சார்ந்தவர்களும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கும்போது எந்த வகையிலையும் இது நெகட்டிவான விஷயங்களும் கிடையாது, ஒரு சுயநலமான விஷயமும் கிடையாது. அதனால் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பது போல் நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க, விஷுவலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடந்தே தீரும். அதே சமயத்தில் நம்ம பணத்தை அட்ராக்ட் பண்ணுறோம், ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம பணத்தை ஈர்க்கிறோம் அப்படின்னா, அந்த பணம் கிடைச்சா ஏதோ 1% கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ இல்லை தேவைப்படுறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ ஒரு விஷுவலேஷன் பண்ணலாம். அதுபோல் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதன் மூலிமா உங்களையும் தாண்டி இன்னும் எத்தனை பேரெல்லாம் அது மூலிமா பயனடைய போகிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்படி செய்யும்போது இதில் இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் மேலே ஆல்ரெடி ஏற்கனவே நெகட்டிவான எனர்ஜி நிறைய பேர் உங்கள் மேலே வச்சுருக்காங்க அப்படின்னா, அதனால் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நெகட்டிவ் மட்டும்தான் நிறைய கொண்டு வருது, உங்கள்கிட்ட பாசிட்டிவே கொண்டு வரல அப்படின்னு இருக்கும்போது, நீங்கள் விஷுவலேஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்கள் குழந்தைங்களோ இல்லை உங்களை சார்ந்தவர்களோ உங்கள் ஃபேமிலியோ எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது அவர்களுக்கு யாரோ ஒருவருக்கு பாசிட்டிவ் எனர்ஜி எக்கச்சக்கமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்காகவாவது உங்கள் மூலயமா அந்த பொருள் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து சேரும். அதனால் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு சின்ன அறிகுறி கூட எனக்கு தென்படலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு கூட்டு பிரார்த்தனையாக மாறி மிக வலிமையான எண்ணங்களாக இது அலைவரிசைகளை உண்டாக்கி உங்களுக்கு தேவையான விஷயங்களை சீக்கிரம் கொண்டு வந்து சேர்க்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைவாக இந்த வீடியோவில் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சம் பிற உயிர்களுக்காகவே இயங்கிக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? தனக்குன்னு எதையும் இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்குறதே கிடையாது. ஒரு நன்றி சொல்லலைன்னா கூட அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்.
பிற உயிர்களுக்காகவே ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு இயக்கும் சக்தியாக இயங்கிக்கிட்டு இருக்கும்போது நாமும் நம் தேவைகளோடு மற்றவர்களையும் இணைத்து கொண்டால் பிரபஞ்ச இயக்கத்தோடு நம்மையும் 1% நம்மளை இணைத்து கொள்ள முடியும். அப்படி இணைத்து கொண்டோமேயானால் நம் தேவைகள் அனைத்துமே பிரபஞ்சம் மிக தாராளமாக செஞ்சு கொடுக்கும். அதனால் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட மிக பெரியதாகவே கேளுங்க, ஒரு மிகப்பெரிய கூட்டத்தையும் நீங்கள் வாழ வைங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.